ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கன்னி சுக்கிரன், சிம்ம புதன், மிதுன செவ்வாய் இந்த மாதிரியாக பெயர்ச்சி அடைகிறார்கள். இதுக்கு இடையில சிம்ம சூரியன், கும்ப சனி பகவான் ரெண்டு பேரும் நேர்கோட்டில், அதாவது 180 டிகிரி கோணத்தில் மூலத்திரிகோணவாதியும் இன்னொரு மூலத்திரிகோணவாதியும் எதிரெதிரில் இருக்கிறாங்க. இந்த நிலை கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு என்ன யோகங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு நல்ல செய்தியை தகவல் சொல்லியிருந்தேன். இந்த 26/8/2024 வரை செவ்வாய் ரிஷபத்தில் குருவோடு கூடியிருக்கிறார். இப்படி செவ்வாய் என்பவன் கும்பராசி ஆகிய உங்களுக்கு 3-10க்கு உடையவன், 2-11க்கு உடையவன் குரு பகவான். இந்த இருவரும் சேர்ந்தால் உங்களுக்கு பிரபல ராஜயோகம். இந்த பிரபல ராஜயோகம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு யோகமாகும். அதாவது புதையலுக்கு ஒப்பான ஒரு யோக அமைப்பு உண்டு அப்படிங்கிறது கணக்கு. இந்த குரு வருகிற மே மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதே சமயத்தில் செவ்வாய் 1.5 மாத கிரகம். அவர் ரிஷபத்தை விட்டு 26/8/2024 பகல் 7:25 அளவில் மிதுனத்துக்கு போயிடுவார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் கூடியிருக்கின்ற நாட்கள் இப்போ உள்ள கணக்கில் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. இன்றைய தேதி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேதி 22/8/2024. அப்போ 22, 23, 24, 25, 26 காலையில் 7:25 அவர் வெளியே மிதுனத்துக்கு ஜம்ப் ஆயிருந்தார். ஸோ 26ஆம் தேதி காலை 7 மணிக்குள்ள லாட்டரி சீட்டு வாங்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் ஒரு சீட்டு வாங்கி பாருங்கள். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டாம். சாதாரணமாக இப்போ டிக்கெட் 50 ரூபான்னு கேள்விப்பட்டேன். 50 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி வைங்க. குறிப்பாக செவ்வாய்கோரை, குருகோரையில் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். செவ்வாய்கோரை அல்லங்கில் குருகோரையில் அந்த சீட்டை வாங்குங்க. உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கங்க. அந்த தசாநாதன், அதாவது 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடந்தாலும் அந்த தசாநாதன் ஏதாவது ஒரு பலவீனப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகமே யோகமாகவும் மாறிவிடும். அது ஜாதகத்தை அருகாமையில் உள்ள ஜோசியத்தை நீங்கள் பார்த்து கேட்டுக்கங்க. எத்தனாம் வீட்டு ஆதிபத்திய தசை நடக்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதில் 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடந்தால் இந்த யோகம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதே கிரகம் அந்த 3, 6, 8 கூடையவர்கள் தசை நடந்த அந்த தசாநாதன் பலவீனப்பட்டு இருந்தால், அவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கு பேசும். ஆகையினால 8 கூடையவன் தசை நடக்குது அப்படின்ட்டு வாங்காமல் இருந்துட வேண்டாம். 8 கூடையவன் கிரகம் பலவீனப்பட்டு இருந்தால், அவர் நீசமாகவோ சூனியமாகவோ அஸ்தாங்கமாகவோ இருந்தால் அந்த யோகம் உங்களுக்கு ராஜயோகமாகவே மாறிவிடும். மற்றபடி 5க்குரியவன் தசை, லக்னேசன் தசை, 10க்குரியவன் தசை, 9ஆம் இடத்துக்குரியவன் தசை, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லாட்டரி யோகம் உண்டு. புதையலுக்கு ஒப்பான யோகம் கண்டிப்பாக உண்டு. இதை மறந்து விடாதீர்கள். இதை தேதி பக்கத்தில் நெருங்கிருச்சுங்கிறதுனால ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கிறேன். சில பேர் மறந்துருக்கலாம். ஆகையினால இது வாக்கிய கணக்குப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தேதி ஒரு அன்பர் மீன ராசியில் பார்த்துட்டு, சாமி இந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது திருக்கணித பிரகாரம் பார்த்துருப்பாங்க. நான் அடிப்படையிலிருந்தே வாக்கிய கணிதத்தின்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால இந்த பயிற்சி என்பது மிதுன செவ்வாய் என்பது 26/8/2024 காலை 7:25 உள்ள அந்த தேதியில் அவர் மாறிதான் அந்த டயத்தில். அதற்கு முன் அதை வாங்குங்க. அதாவது
வாங்குங்க. அதாவது கிடைச்சா மலை, கிடைக்காவிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது நம்ம இந்த பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி பேச வேண்டாம். ஒரு சீட்டு வாங்கி பார்க்குறதுல ஒரு தப்பு இல்லையே. அதனால் வாங்கி பாருங்கள். அது வந்து புதையலுக்கொப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு கணக்கு இருக்குது. 10, 11 கூடையவர்கள் 4ஆம் இடத்துல சேர்ந்து இருந்தால் அந்த யோகம் உண்டு. ஆகையினாலே கண்டிப்பாக வாங்கி பாருங்க. இனி இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து மிதுன செவ்வாய், சிம்ம புதன், கன்னி சுக்கிரன், ஆவணி சூரியன் வந்து ஆட்சி மூலத்திரிகோண சூரியன், கும்ப சனி வந்து ஆட்சி மூலத்திரிகோண சனி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சனியும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதில் தயாராக இருக்கின்றார். காரணம், சூரியனுக்கு நேர் எதிர் வீட்டில் அவர் 180 பாகையில் இருக்கிறார். சந்திரன் சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்கும் பொழுது முழு பௌர்ணமியாக இருப்பார். அந்த சந்திரனுக்கு வந்து ஃபுல் பவர் அப்படின்னு அர்த்தம். முழு ஒளியையும் வாங்கி, சூரியனுடைய கதிர்களை வாங்கி பிரதிபலிப்பார். அது நமக்கு ரம்மியமாக இருக்கும், மனசு ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவுதான் நம்ம மனசு நொந்து போயிருந்தால் கூட அந்த பௌர்ணமி நிலவை பார்க்கும் பட்சத்தில் அதனுடைய ஒளியில் வந்து மனசு கிறங்கும், மயங்கும். இந்த கறக்கம் வேற, பசிக்கறக்கம் போல கிடையாது. அதை மனதை பறிகொடுத்த கறக்கம், மனதை பறிகொடுத்த மயக்கம். அதே போல உங்கள் ராசி நாயகன். இப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு இது வந்து சனி புல் பவராக இருக்கும்போது சில பேருக்கு வந்து அடித்து தூள் கலப்பும். எப்படி தூள் கலப்பும்? தண்டனையில் தூள் கலப்பும். உங்களுக்கு உங்களுடைய நாயகன். ஆகையினாலே மறந்து விடாதீர்கள். உங்களுடைய நாயகன் ஃபுல் பவரோடு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறார். ஆகையினாலே ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், அந்த ஓம் நமசிவாய எழுதுங்கன்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்து அதன்படியும் நடந்தீர்களேயானால் கண்டிப்பாக உயர்ந்த ஒரு யோகம் கிடைக்கும். நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பகவான் பார்த்து திடீர்னு யோகத்தை கொடுக்கலாம் இல்லையோ? ஆகையினால் மன திடத்தோடு, மன நம்பிக்கையோடு செய்யுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இனி நம்ம பலாபலங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாற்றம் அடையக்கூடிய இந்த கிரக நிலைகள் பொதுவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு, ராசியிலே நாயகன் அருமையாக இருக்கின்றார், ராஜ தர்பாரில் இருக்கிறார். ஆகையினாலே நினைத்த காரியங்கள் நடக்கும், சமுதாயத்திலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க பெறுவீர்கள். கையில் காசு இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பேர் வந்து சேரும். புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆக உங்களுக்கு புகழ் வந்து சேரும், பின்னாலேயே பணமும் வந்து சேரக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. தரித்திரம் விலகக்கூடிய ஒரு யோகம். ஆக இந்த நிலை ஒரு உன்னதமான நிலை. கௌரவம், தனது கௌரவம், இவையெல்லாம் சிறப்பாக விளங்கும். 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறார். வாக்கு கொஞ்சம் அமைதியாக, மெதுவாக, நிதானமாக வார்த்தையை விடுவது நல்லது. 3ஆம் இடத்துல 6க்குரியவனாகிய சந்திரன் இருக்கின்றார். அதாவது அந்த காலகட்டத்தில் 25ஆம் தேதி கணக்கை வச்சு நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சுக்கிரன் வந்து 25/8/2024 பகல் 12 மணி 4 நிமிஷத்தில் கன்னி சுக்கிரனாக போயிருந்தார். அந்த கணக்கிலிருந்து பேசுகிறேன். இது திரும்ப சொல்கிறேன், தேதியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 25/8/2024 முதல் 19/9/2024 வரை எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கிடையில் 26/8க்குள்ளே அந்த லாட்ரி சீட்டை வாங்கிருங்கன்னு முதலே தகவல் சொல்லிட்டேன். அந்த சந்திரன் வந்து ஏற்கனவே 3ஆம் இடத்துல, 6 இடத்துல இருந்தால் தைரியம், வீரியம் பிரகாசமாக இருக்கும், கடன் காட்சிகள் கட்டுக்குள் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய், வியாழன் ஏற்கனவே விவரம் சொல்லிட்டு 4, 9 அதிபதி ஆகிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். நினைவு வச்சுக்கங்க, உங்களை பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ராசி தான் கும்பராசி. சாதாரணமாகவே ஒரு பேசிக்கொண்டிருக்கணும்னா கூட உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காத பட்சத்திலே உங்களோடு பேசுவதிலே அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு முக வசீகரமுடைய ராசி தான் கும்பராசி. இதில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு அந்த பெண்கள் சுகத்தை அள்ளி கொடுப்பதிலே கெட்டிக்காரர், வல்லவர்.
அள்ளி கொடுப்பதிலே வல்லவராக இருக்கக்கூடியவர். 4-9 உடையவன் இல்லையா, சுகாதிபதி, ஆடம்பர பிரியத்துக்கு உரியவர். அதே போல நானாவித சுகங்களிலே குறிப்பாக தாம்பத்திய ஆண் பெண் சுகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர். காமாந்தக்காரகன் என்று கூட அதை சொல்லுவார்கள். பட்சே அந்த சுகத்தை வைத்துத்தான் உலகமே ஓடின்றிருக்கு. 9 உடையவன் பாக்கியாதிபதி. அதே சமயத்தில் ஸ்திர வீட்டிற்கு அந்த சுக்கிரனும் பாதகாதிபதியாகவும் வருகின்றார். எவர் யோகாதிபதியோ அவரே பாதகாதிபதியாகவும் வருகின்றார். இதை பாதகாதிபதினு சொல்லாமல் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவான். ஆக 4-9 கூட 4ஆம் இடத்துக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவன். 9ஆம் இடத்துக்குரியவன் ஸ்திர லக்கணத்தை பொறுத்தமட்டிலே பாதகாதிபதி. ஆக 2 வீட்டை பொறுத்தமட்டிலே நல்லவர் அல்ல அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும். அதே சமயத்தில் யோகாதிபதியும் அவர் தான். கேந்திர கோணாதிபதி என்பது ஆகையினாலே முழுக்க ராஜயோகத்தை கொடுப்பவரும் அவர் தான். இப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் நீசம் அடைகின்றார். யாரோட? கேதுவோடு. குறிப்பாக அதாவது பெண்கள் வகையில் அந்த பலரை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி சமாச்சாரத்தில் இறங்க வேண்டாம். அது உங்களுக்கு அவ்வளவு யோகத்தை கொடுக்காது. ஆகையினாலே குறிப்பாக தனக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அதை மட்டும் நேசிப்பதும் அனுபவிப்பதும் நல்லது. அப்படிப்பட்ட சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து போய் உட்கார்றார். கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்தால் அது கணவனை இழந்த அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். கேது சென்றார் இல்லையோ அப்படின்னு. இதை அந்த குருவானவர் 4ஆம் இடத்துல இருந்துண்டு அந்த சுக்கிரனையும் கேதுவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆகையினால கெட்ட பேரு உங்களுக்கு வராது. நீங்களாகத்தான் சமயோஜிதமாக யோஜனை பண்ணி செய்து நல்லது கெட்டது என்பதை தெரிந்து ஆசையை சற்று அடக்கி இது கெட்டது ஆகையினாலே இந்த இடத்துல போக வேண்டாம் என்பதை நீங்களாகவே உணர்ந்து செயல்பட்டால் யோகம் பிரகாசமாக விளங்கும். எந்த பெண்ணை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அந்த பெண் மூலமாக அபரிதமான சொத்து சேர்க்கைகள் யோகங்கள் கிடைப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கும். ஆக 4-9 அதிபதி 8ஆம் இடத்திலே போய் சென்று அமர்ந்து நீசமடைந்த போதிலும் கூட உங்களுடைய சுகம் தடைபடாது, யோகமாகத்தான் இருக்கும். இதற்கு முன்பை விட 7ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரனை விட 8ஆம் இடத்துல போன சுக்கிரன் தான் அதிதீவிரமாக இந்த யோகத்தை தாம்பத்திய சுகத்தை வழங்கும். சில பேர் இந்த காலகட்டத்தில் நிலபுலன்கள் வாங்கி போடுவதற்கும் யோகம் உண்டு. இன்னும் ஒரு சிலருக்கு பழைய வீடு வாங்கி அனுபவிக்கக்கூடிய கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய ஒரு யோக அமைப்பும் தென்படுகின்றது. ஆக உங்களுக்கு இப்போது ஒரு பொற்காலம் போல படாத பாடுபட்டு வெந்து நொந்து நூலாகி தவித்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக விளங்கக்கூடியதாக வருகின்றது. ஆகையினாலே எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள். 5-8 உடைய புதன், அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் என்பவர் அவர் 31/8/2024 நள்ளிரவு 12:48 அளவில் கடகத்திலிருந்து, அதாவது உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனோடு சம்பந்தப்படுகின்றார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்க செவ்வாயின் பார்வை அங்கே விழுகின்றது. 7ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால குடும்ப வகையில் இந்த வீரதீரங்களை காட்டிடக்கூடாது. மனைவிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அன்போடு செயல்பட்டால், ஆத்திரப்படாமல் இருந்தீர்களேயானால் குடும்ப அமைப்பு மிக அதாவது நல்ல தோட்டமாக மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு அருமையான தோட்டமாக பூந்தோட்டமாக விளங்கும். அமைதியும் ஆனந்தமும் மனைவியிடம் கிடைக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு எப்பயுமே கூட்டாளிகளை விட்டுருங்க. நண்பர்கள் எப்பயுமே உங்களுக்கு சரியான நண்பர்களாகத்தான் அமைவார்கள். அதிலும் இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்திலே 25/8/2024 முதல் 19/9/2024 படித்த பண்புள்ள நண்பர்கள் சேருவார்கள். அறிவுள்ளவர்கள், பட்டம் பயின்றவர்கள், பட்டம் படித்த மேதாவிகள், சட்டம் பயின்ற வல்லுநர்கள்,
இப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் புதியதாக சேரக்கூடிய வாய்ப்பு. ஆண் நண்பர்களாகவும் இருக்கும், பெண் நண்பர்களாகவும் சேருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு. செவ்வாய் உங்களுக்கு இந்த இடத்துல யோகத்தை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார். குருவோடு சேர்ந்த செவ்வாய், குரு மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை உடையவர். அடுத்தபடியாக அந்த 11-2-11 குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்சி செய்கின்றார். பகையாக இருந்தாலும் செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால 4ஆம் பதியாக 4ஆம் இடத்திலே இருந்த போதிலும் சுகத்தை அள்ளி வழங்குவதிலே, புகழை அள்ளி வழங்குவதிலே, தன நடமாட்டத்தை அதிகமாக குவிப்பதிலே அவர் ஏற்கனவே பொன்னன் என்று பெயர் எடுத்தவர். பொன்னன் அவர்தான். பொற்காசுகளை அள்ளி குவிக்கக்கூடிய யோகமாக அவர் வருகின்ற காரணத்தினாலே, அதே போல 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த கடன் காட்சிகளெல்லாம் அடைத்து நல்ல யோக நிலையை பெறக்கூடிய ஒரு அமைப்பை கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய ஒரு யோகத்தை அமையப்போகின்ற ஒரு யோகம். 7.5 சனியில் இப்படி நடக்குமா அப்படின்னு சில பேர் சந்தேகப்பற்றக்கூடாது. 7.5 சனி என்பது உங்களுக்கு கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு கிடையாது. 2ஆம் இடத்துல சனி போனால் கூட போக்குச்சனின்னு சொல்லிக்கிடலாம். 12ஆம் இடத்துல இருக்கும்போது கூட விரையச்சனின்னு சொல்லிக்கலாம். அதுவும் சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. அதை விட உங்களுடைய ராசியிலே இருக்கும் பொழுது அவர் வல்லவராகின்றார், நல்லவராகின்றார் உங்களுக்கு. ஆகையினாலே சரியான யோகத்தை அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றார்கள் அனைத்து கிரகங்களும். கிட்டத்தட்ட ராகுவை தவிர மற்ற எல்லாருமே அருமையாக இருக்கிறாங்க. ஆகையினாலே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு டைமாக வந்திருக்கின்றது. இந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.